வட இந்தியர்களோட குடியேற்றம் தமிழகத்துல மிக தீவிரமா நீடிச்சுக்கிட்டே தான் வருது. தமிழகத்திற்கு எதிரா சத்தம் இல்லாம நடக்கிற யுத்தம் அப்படின்னு கூட இத சொல்லலாம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற வரிகள் மூலம் எந்த தேசத்து மனிதன் வந்தாலும் அவங்கள உற்சாகமா வரவேற்று உபசரிக்கிற பூமி தான் நம்ம தமிழகம் அப்படின்னு கணியன் பூங்குன்றனார் அழகா எடுத்து சொல்லியிருக்காரு. அதே போல காலகாலமா வந்தாரை வாழ வைக்கும் பூமியா தான் நம்ம தமிழகம் திகழுது. ஆனாலும் தமிழகத்துல ஊடுருவணும் அப்படிங்கிற எண்ணத்தோட வர்றவங்கள நம்மளால எப்படி ஏத்துக்க முடியும்? அவங்களுக்கெல்லாம் ஏன் நம்ம இடம் கொடுக்கணும்? அப்படிலாம் கொடுக்கவே கூடாது. தமிழ்நாட்டுக்கு வட இந்தியர்கள் அதிகம் குடிபெயர்ந்து வர என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தோம்னா, வாழ்வாதாரத்தை முன்னிட்டு அவங்க இடம்பெயர்ந்து வர்றாங்க அப்படின்னு ஒரு ரீசன் ஒரு பக்கம் நம்ம சொன்னாலும், இதுக்கு இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, அதுக்கு காரணம் தமிழர்களாகிய நம்ம தான். ஏன்னா, நம்ம ஊர்ல சில வேலைகளை செய்ய நம்ம கூச்சப்படுறோம், கௌரவம் பார்க்குறோம். ஆனா, வட இந்தியர்கள் அந்த ஒர்க்க கூச்சம் இல்லாம எந்த ஒரு கௌரவமும் பார்க்காம தாராளமா செய்வாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம நாட்டுல மேஸ்திரி வேலை அப்படின்னா ரொம்ப கேவலமா நம்ம நினைக்கிறோம். ஆனா, நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு தென்னிந்தியால அபார்ட்மெண்ட் மாதிரி பெரிய பெரிய கட்டுமான பணிகள் எல்லாத்துலயும் வட இந்தியர்கள் தான் மேஸ்திரி வேலை செய்றாங்க. அதையும் தாண்டி இன்னைக்கு பல கிராமங்கள்ல ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு தமிழ்நாட்டுல யாருமே தயாரா இல்ல. ஆனா வட இந்தியர்கள் 15,000 சம்பளத்துக்கு இந்த வேலையை செய்ய தயாரா இருக்காங்க.